எல்லா வளர்ச்சியும் தொழில் முதலீடுகளும் சென்னையை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடாது, பெரிய நகரங்களை சுற்றி மட்டுமே இருக்கக்கூடாது. செகண்ட் டயர் சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன மாவட்டங்கள்ல கூட தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தொழில் முதலீடுகளை பல பகுதிகளிலே கொண்டு வர வேண்டும் என்று முனைப்போடு. இப்ப டைட்டில் பார்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட பல இடங்கள்ல இன்னைக்கு டைட்டில் பார்க்ஸும் நியோ டைட்டில் பார்க்ஸும் உருவாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி நிச்சயமாக அதோடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கும் முதலமைச்சர் அவர்கள், அமைச்சரும் இருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியும், அவருடைய மாவட்டத்துக்கு எதையும் விட்டு கொடுக்காமல் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர். அதனால நிச்சயமா நீங்க கேட்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி விரைவிலே உருவாகும். பெரியார் போன்ற பெருந்தலைவர்கள் போற போக்குல தவறான கருத்து சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, சில பேருக்கு தன்னுடைய விலாசம் முகவரி எல்லாம் இது காணாம போயிட்டு இருக்குன்னு தெரியுது. அதுக்கு யாரை விமர்சனம் செய்தால் தனக்கு இந்த மாதிரி தொலைக்காட்சி நிருபர்கள்லாம் மைக்கு கொண்டு நீட்டுவாங்க அப்படின்னு அவங்க தெரிந்து கொண்டு இந்த மாதிரி எதையுமே புரிந்து கொள்ளாமல் யாரால் தனக்கு இந்த ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது, தனக்கு படிக்கிறதுக்கோ இல்லைன்னா இத்தனை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கோ இந்த சமுதாயத்துல தலைநிமிர்ந்து வாழ்வதற்கோ தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கம் என்னென்ன தியாகங்களை செய்திருக்கு அப்படிங்கறத அடிப்படை புரிதல் கூட இல்லாம, இல்லைன்னா புரிந்து கொண்டு தன்னுடைய எஜமானர்களுக்காக இன்னைக்கு யார் அவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கும் உறுதுணையாக இருப்பதற்கும் வரக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால அவங்களுடைய எஜமானர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு அடிப்பணிந்து ஒரு வேலை பேசுகிறார். பொங்கல் மொத்த மதிப்பு 98 ரூபாய் அப்படின்னா தமிழக அரசுக்கும் போயிட்டு இருக்கு. நிரந்தர தீர்வு என்ன இருக்கும்? ஆளுநர் தான் வேண்டான்னு முதல்ல இருந்து சொல்றோம், அதுதான் நிரந்தர தீர்வு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.